கனடாவை பொறுத்தவரையில் அனைத்து மாகாணங்களும் ஒருமித்த செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நேற்று முன்தினமும் 2 நாள் மாநாடு நடைபெற்றிருந்தது. குறிப்பாக மேற்கு பிராந்திய முதல்வர்கள் சந்தித்து தங்களுடைய ஒற்றுமையை கட்டாயமாக இந்த தருணத்தில் வெளிப்படுத்துவது அவசியம் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்த பொழுதிலும் அதில் சில ஒற்றுமையின்மைகள் நிலவியதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களுடைய ஆதரவை பெற்று முதல்வராக தெரிவாகிய டாக்ஃபோர்ட் அவர்களுடைய செயற்பாடுகள் குறித்த பல்வேறு விமர்சனங்கள் அண்மை நாட்களில் எழுந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட அந்த விமர்சனங்களில் இருந்து தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவராக டாக்ஃபோர்ட் விளங்கியிருந்தார். இருந்த போதிலும் அண்மைய நாட்களில் வெளிவந்த விமர்சனங்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய செயற்பாடுகள் குறித்த கேள்விகள் எழுந்திருப்பதை தவிர்க்க முடியாத ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஊடகங்கள் மீதான அவருடைய பார்வையும் வித்தியாசமான போக்கில் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இலக்க தகடுகள், வாகனங்களுக்கான இலக்க தகடுகளை நீல நிறத்தில் மாற்றியதோடு அவற்றை தரமற்ற முறையில் உற்பத்தி செய்து இப்பொழுது ஒரு வாகன தகட்டை நீங்கள் வேண்டி போடுவீர்கள் என்றால் ஒரு விண்டர் சீசனுக்கு பிறகு வாகன தகடு அதிலிருந்து உரிந்து விழுகின்ற நிலையிலான செயற்பாடுகள் எல்லாம் கண்டறியப்பட்டு அவ்வாறான மாற்றங்கள் எவ்வாறு இடம்பெற்றன என்பதை அறிவதற்கான ஒரு விசாரணை கூட இடம்பெறுகின்ற பொழுதிலும் அந்த நேரம் அந்த துறைக்கு பொறுப்பாக இருந்த முக்கியமான பிரதானியான கரோலின் மல்ரோனி என்கின்ற அமைச்சர் தற்பொழுது தனிப்பட்ட காரணங்களுக்காக நேற்று முன்தினம் பதவி விலகி இருக்கின்றார். இந்த அமெரிக்க பிரச்சனை ஏற்பட்ட பொழுது எடுத்த நடவடிக்கைகள் தன்னை ஒரு கனடாவினுடைய தலைவராக மற்றவர்கள் எண்ண வேண்டும் போன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்த நடவடிக்கைகள், குறிப்பாக அமெரிக்கா என்ற ஒரு விடயத்தில் பிரதமர் மாகாணி செயற்பட்டதை விட ஒரு வீரியமான செயற்பாட்டை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தியவர். ஆனால் இல்லை, அவருடைய அந்த பன்முகம் என்பது மாறுபடவில்லை அல்லது அவர் குற்றவியல் ரீதியாக எந்த விடயத்திலும் இதுவரையில் பதிவு செய்யப்படவில்லை. இவரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் விசாரணைகள் உச்சம் பெற்றிருக்கின்றன என்பதுதான் இங்கே முக்கியப்படுத்தப்பட வேண்டிய விடயம். தகவல் கசிதல், தகவல் அறிதல் போன்றவற்றிற்காக இங்கே அவர்களால் நியமிக்கப்பட்ட அல்ல அவர்களால் பணிக்கு அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் நன்னம்பிக்கை அல்லது ராஜ துரோகம் என்பவற்றை சாதாரணமாக செய்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று கனடாவை பொறுத்தவரையில் அனைத்து மாகாணங்களும் ஒருமித்த செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நேற்று முன்தினமும் 2 நாள் மாநாடு நடைபெற்றிருந்தது. குறிப்பாக மேற்கு பிராந்திய முதல்வர்கள் சந்தித்து தங்களுடைய ஒற்றுமையை கட்டாயமாக இந்த தருணத்தில் வெளிப்படுத்துவது அவசியம் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்த பொழுதிலும் அதில் சில ஒற்றுமையின்மைகள் நிலவியதாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் நாங்கள் வாழுகின்ற ஒன்டாரியோ என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாகாணமாக இருக்கின்றது. கனடாவினுடைய செயல்திறன் மிக்க செயற்பாடுகளுக்கு ஒன்டாரியோவினுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தாலும் கூட மக்களுடைய ஆதரவை பெற்று முதல்வராக தெரிவாகிய டாக்ஃபோர்ட் அவர்களுடைய செயற்பாடுகள் குறித்த பல்வேறு விமர்சனங்கள் அண்மை நாட்களில் எழுந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட அந்த விமர்சனங்களில் இருந்து தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவராக டாக்ஃபோர்ட் விளங்கியிருந்தார். இருந்த போதிலும் அண்மைய நாட்களில் வெளிவந்த விமர்சனங்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய செயற்பாடுகள் குறித்த கேள்விகள் எழுந்திருப்பதை தவிர்க்க முடியாத ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஊடகங்கள் மீதான அவருடைய பார்வையும் வித்தியாசமான போக்கில் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான தகவல்களை ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்த பொழுது ஒன்டாரியோ அரசு தன்னிச்சையான முறையில் செயற்படுகின்றது. தகவல் உரிமை அறியும் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வர எத்தனிக்கின்றது போன்ற விடயங்களை முன்வைத்த பொழுது டாக்ஃபோர்ட் அவர்கள் இது தனிப்பட்ட ரீதியிலாக ஊடகங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளே தவிர பொதுமக்களிடம் அவ்வாறான அபிப்பிராயம் இல்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை தெரிவித்தது என்பது பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளான விடயமாக மாறியிருந்தது. இந்த விடயங்கள் குறித்து தான் இப்பொழுது நாங்கள் பேச இருக்கின்றோம். எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே.
ஆமாம். சுரேஷ், டக்ஃபோர்ட் அவர்கள் குறித்து ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த கிரீன் பெல்ட் பகுதியை ஒப்பந்தக்காரர்களோடு சேர்ந்து தன்வசப்படுத்த அவர் முயன்றார் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற ஒரு ஒரு விவாத பொருளாக அது இருக்கின்றது. தொடர்ந்தும் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய ஒரு நிலைக்கு அது சென்றிருக்கின்றது. இவ்வாறான பல விமர்சனங்கள் இருக்கின்ற பொழுதிலும் இப்பொழுது இந்த ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் சட்டத்தின் ரீதியாக செய்யக்கூடிய பல விடயங்களுக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைப்பது போன்ற விடயங்களை கையில் எடுத்திருக்கின்றார். குறிப்பாக தொலைபேசி உரையாடல்களை கேட்பது மற்றும் தகவல் உரிமை அறியும் சட்டம் போன்றவற்றில் அவருடைய நிலைப்பாடுகள் என்பது வித்தியாசமானதாக சென்று கொண்டிருப்பதை பலரும் குறிப்பிடுகிறார்கள். இதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா? குறிப்பாக இவ்வாறான விடயங்களில் ஒரு அரச தலையீடு இருப்பது என்பது எவ்வாறு பார்க்கப்படக்கூடிய ஒன்று என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இவரது ஆட்சியின் போதான விசாரணைகள் என்பன பல கோணங்களில் சென்று கொண்டிருக்கின்றன என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லாத அளவிற்கு 3 முனைகளில் இந்த விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றன. முக்கியமாக RCMP மற்றும் OPP மற்றும் ஆடிட்டர் ஜெனரல், இந்த மூவரும் அரச மட்டத்திலான விசாரணைகளை முன்னெடுக்கின்ற பொழுதும் இந்த அரசு சம்பந்தமான தகவல்களை வெளிக்கொணர்வதில் அல்லது பகிர்வதில் இந்த பத்திரிகையாளர்கள் பலரும் ஈடுபட்டிருப்பதையும் நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் உச்சகட்டமாகத்தான் டக்ஃபோர்ட் அவர்களின் தொலைபேசி சம்பந்தமான பதிவுகள், தொலைபேசி அழைத்தவர்கள், உரையாடியவர்கள் அல்லது அழைப்படுத்தவர்கள் போன்ற விவரங்களை அவருடைய தனிப்பட்ட தொலைபேசியில் அவ்வாறான அழைப்புகள் ஏற்படுவதை அறிவதற்காக நவம்பர் மாதம் 2022 ஆண்டிலிருந்து அவ்வாறானவற்றை அறிவதற்கான முயற்சியை பத்திரிகையாளர்கள் மேற்கொண்டிருந்த பொழுது அதனை தடுப்பதாகத்தான் நீங்கள் குறிப்பிட்ட இந்த தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களின் தனிப்பட்ட விடயங்களை ஆராய்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒரு வாரத்திற்கு முன்னர் கொண்டு வரப்பட்டால் சட்டமூலமாக்கப்படவிருந்த நிலையில் அதற்கு கிடைத்த இந்த எதிர்ப்புகள் காரணமாக அந்த திட்டம் என்பது கைவிடப்பட்டு தற்பொழுது அது சாதாரணமாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இவருடைய முதலாய விசாரணை என்று நாங்கள் மத்திய போலீசாரின் கீழ் உள்ள விசாரணையை பார்த்தோமானால் பசுமை நிலங்களை அபகரித்தல் என்பது, அதாவது அந்த கிரீன் பெல்ட் எனப்படுகின்ற நிலப்பகுதிகளில் அப்பொழுது வீட்டு சந்தை உயர்வாக இருந்தது. அங்குள்ள காணிகளை சுமார் 7000 ஏக்கர் காணிகளை இவ்வாறு கையகப்படுத்த முயன்றதாகவும் அதன் மூலம் $8 பில்லியன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை தனிநபர்கள் அடையக்கூடியதாக மாற்றியதாகவுமான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இப்பொழுதும் விசாரணையின் கீழ் இருக்கின்றது. அந்த விசாரணையில் சம்பந்தப்பட்டவர்களில் ஒருவரான அமைச்சர் ஏற்கனவே பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டார். அவருடைய தலைமை அதிகாரி என்பவர் ராஜினாமா செய்துவிட்டார். அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டு புறப்பட்டாலும் இல்லை, இதன் பின்னால் ஒரு பெரிய பின்னணி இருக்கின்றது என்ற ரீதியில் தான் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஏனென்றால் $1000 விற்கப்படும் ஒரு ஏக்கர் காணி என்பது பிற்காலத்தில் அது ஒரு $1 லட்சம் வீடு கட்டுகின்ற நிலைமை ஏற்படுகின்ற பொழுது, விற்கக்கூடிய நிலைமை வருகின்ற பொழுதுதான் இந்த இவ்வாறாக கணக்காளர் நாயகம் சுட்டிக்காட்டிய $8 பில்லியன் என்று சொன்னால் $800 மில்லியன் தனிநபர்களால் உழைக்கக்கூடியதாக. இதில் தமிழர்களும் பலரும் இவ்வாறான சட்டவிரோத முயற்சியில் அது சட்டத்திற்கு புறம்பானதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளதால் தான் சட்டவிரோதம் என்று கருதலாம். அவ்வாறான முயற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுதும் அவர்கள் முதலீட்டை இழந்தவர்களாக தற்பொழுது கருதப்படுகின்றார்கள் என்றால் பல இடங்களிலும் விசாரணை இவ்வாறு மத்திய போலீசாரால் எடுக்கப்பட்ட பொழுது அந்த நிலைமை என்பது கைவிடப்பட்டிருந்தது. இதே போல பல துறைகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை கணக்காளர் நாயகம் கூறிய பொழுதும் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் எனப்படுகின்ற தொழில் முனைவோருக்கான பயிற்சி என்கின்ற திட்டம் ஒன்டாரியோ மாகாண போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் பல $1 மில்லியன் சாதாரண கவர்ச்சி நடனமாடுகின்ற கிளப் போன்றவற்றிற்கு கொடுக்கப்பட்டதான தகவல்கள் பத்திரிகையாளர்களால் கண்டறியப்பட்ட பொழுது அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறாக அண்மையிலே விசாரணைக்கு வந்த விடயம் என்று சொன்னால் அவர் விமானம் வாங்கியது சுமார் $90 மில்லியனாக இருக்க வேண்டும் நம்புகின்றேன். $90 மில்லியன் ஒரு விமானம் ஒன்றை கொள்வனவு செய்த பொழுது உடனடியாக கிளம்பிய எதிர்ப்பால் அந்த விமானம் மீண்டும் விற்கப்பட்டது ஒன்டாரியோ அரசால். இவ்வாறு பல இடங்களிலும் பல விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அவருடைய செயற்பாட்டில் இன்னொரு
இன்னொரு அங்கமாக இடம்பெறுகின்ற இந்த விடயம் இந்த இலக்க தகடுகள், வாகனங்களுக்கான இலக்க தகடுகளை நீல நிறத்தில் மாற்றியதோடு அவற்றை தரமற்ற முறையில் உற்பத்தி செய்து இப்பொழுது ஒரு வாகன தகட்டை நீங்கள் வேண்டி போடுவீர்கள் என்றால் ஒரு விண்டர் சீசனுக்கு பிறகு அந்த வாகன தகடு இந்த அதிலிருந்து உரிந்து விழுகின்ற நிலையிலான செயற்பாடுகள் எல்லாம் கண்டறியப்பட்டு அவ்வாறான மாற்றங்கள் எவ்வாறு இடம்பெற்றன என்பதை அறிவதற்கான ஒரு விசாரணை கூட இடம்பெறுகின்ற பொழுதிலும் அந்த நேரம் அந்த துறைக்கு பொறுப்பாக இருந்த முக்கியமான பிரதானியான கரோலின் மல்ரோனி என்கின்ற அமைச்சர் தற்பொழுது தனிப்பட்ட காரணங்களுக்காக நேற்று முன்தினம் பதவி விலகி இருக்கின்றார். அது கூட அவர் உண்மையிலேயே தனிப்பட்ட காரணங்கள் என்றாலும் இவ்வாறான ஒரு விசாரணையின் பொழுது அவர் வெளியேறி இருப்பது என்பது பல கேஷங்களை உருவாக்குவதாக கூட இருக்கின்றது. எனவே பல கோணங்களில் விசாரிக்கப்படுகின்ற ஒரு நபராகவும் அதே நேரம் மக்கள் மத்தியிலான ஆதரவு என்பது குறைந்து வருகின்ற ஒரு நபராகவும் டக்ஃபோர்ட் மாறி வருவது அதாவது முக்கியப்படுத்தப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் இந்த அமெரிக்க பிரச்சனை ஏற்பட்ட பொழுது எடுத்த நடவடிக்கைகள், தன்னை ஒரு கனடாவினுடைய தலைவராக மற்றவர்கள் எண்ண வேண்டும் போன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்த நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் தோற்றுவித்திருந்ததை மறக்க முடியாது. குறிப்பாக அமெரிக்கா என்ற ஒரு விடயத்தில் பிரதமர் மாகாணி செயற்பட்டதை விட ஒரு வீரியமான செயற்பாட்டை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தியவர். ஆனால் இப்பொழுது அமெரிக்காவுடனான பல்வேறு வர்த்தக முயற்சிகளையும் ஏனைய பிராந்தியங்கள் வெவ்வேறு தளங்களில் மேற்கொள்ளுகின்ற பொழுதிலும் இன்று வெளிவற்றிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் பன்முக வர்த்தக நடவடிக்கைகளில் ஏனைய நாடுகளோடு கைகோர்க்கக்கூடிய மாகாணங்களாக சில மாகாணங்கள் இருக்கின்றன, நகரங்கள் இருக்கின்றன. ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் பல நகரங்களும் அவற்றில் பின்தங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக டொரண்டோ மற்றும் ஒட்டோவாவை தவிர்த்து ஏனைய நகரங்கள் அவ்வாறான பன்முகத்தன்மைக்கு செல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. டக்ஃபோர்ட் தான் எடுத்த முடிவிலிருந்து தற்பொழுது பின்வாங்கிவிட்டதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லை, அவருடைய அந்த பன்முகம் என்பது மாறுபடவில்லை, அல்லது அவர் குற்றவியல் ரீதியாக எந்த விடயத்திலும் இதுவரையில் பதிவு செய்யப்படவில்லை, இவரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்று. ஆனால் விசாரணைகள் உச்சம் பெற்றிருக்கின்றன என்பதுதான் இங்கே முக்கியப்படுத்தப்பட வேண்டிய விடயம். அத்துடன் இந்த ஒன்டாரியோ பிளேஸ் என்கின்ற இடத்தை கூட மாற்றுவதற்கான திட்டங்கள், அவ்வாறு பல திட்டங்கள் இருக்கின்றன. பல திட்டங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு விடயங்கள் ஆராயப்பட வேண்டும் என்கின்ற பரிந்துரையை இந்த கணக்காளர் நாயகம், ஒன்டாரியோ கணக்காளர் நாயகம் பரிந்துரை செய்திருந்ததும் அதன் விளைவுகளாக இடம்பெறுகின்ற விசாரணைகள் போன்றவையும் தான் இதற்கான காரணமாக இருந்த பொழுதிலும் அவருடைய தலைமைத்துவ பண்பு என்பதில் நிச்சயமாக தாக்கம் நிறைந்த ஒன்றாக காட்டுவதாக அமெரிக்க விவகாரத்தில் அவர் செயற்பட்ட விடயம் இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அத்தோடு மத்திய ரீதியில் கன்சர்வேட்டிவ் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என்கின்ற ஒரு கேசியமானவராக கூட கருதப்பட்ட ஒரு நபராக அவர் இருக்கிறார், அல்லது முக்கியமானவர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய பொலிவீரர்களை பிரதியீடு செய்யக்கூடிய முக்கியமான நபர்களில் ஒருவராக கூட டக்ஃபோர்ட் கருதப்படுகின்றார். அதற்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கின்றன. குறிப்பாக தற்பொழுது மாகாணி அவர்களுடைய செயற்பாடு குறித்த சில தகவல்கள் வெளிவருகின்றன. இனியும் காலம் இருக்கின்ற நிலையில் அடுத்த ஒரு பொது தேர்தலுக்கு செல்லுகின்ற நிலையில் இவர் தலைவராக கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதற்கான ஆயத்தங்களில் இவர் ஈடுபடுவதான செய்திகள் வெளிவருகின்றனவா? இல்லை, அவ்வாறான தகவல்கள் கசிந்திருந்தன கடந்த காலங்களில். இருந்த பொழுதும் அது ஒரு பெரிய பாரமான பொறுப்பெடுப்பு. தனியே ஒன்டாரியோ மாகாணத்தை மாத்திரம் இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை அல்ல. அது நிச்சயமாக கியூபெக், பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா ஆகிய 3 முக்கிய மாகாணங்கள். அங்கேதான் ஒன்டாரியோவுக்கு அடுத்ததாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அதிக தொகையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள மாகாணங்கள். இந்த மாகாணங்களிலும் இவரது பங்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்து அமைந்திருக்குமாக இருந்தாலும் அவ்வாறான ஒரு கருது பொருள் முக்கியப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுவாரா இல்லையா என்பது அவரை பொறுத்தது. ஏனென்றால் ஒரு போட்டியாளராகத்தானும் இருப்பதற்கான தகுதியை அவர் கொண்டிருக்கின்ற நபராக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதால் அவருக்கான ஊக்கம் என்பது ஏனைய அரசியல்வாதிகள் அல்லது முன்னிய அரசியல்வாதிகள், பிரதமர் போன்றவர்கள், முன்னிய பிரதமர்களான ஸ்டீவன் ஹார்பர் போன்றவர்களிடமிருந்து வருகின்ற பொழுது சில வேளைகளில் அதிகரிக்க
இருக்கலாம். ஆனால் அவ்வாறான ஆதரவை அவர் பெறுவாரா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் அவர் நேரடியாகவே வெளிப்படையாகவே அதாவது பியர் பொலிவியர் சார்ந்த தலைமைகளை எதிர்ப்பவரான ஒருவராக தன்னை அடையாளம் காட்டியிருக்கின்றார். அது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மறுபக்கமாக நீங்கள் கேட்ட இந்த மாகாணம், அதாவது ஒன்டாரியோ மாகாணம் என்கின்ற ரீதியில் பல அதாவது அமெரிக்காவில் உள்ள மாநிலங்களில் தனக்குரிய கான்சுலேட்டை வைத்திருக்கின்றது. குறிப்பாக டெக்சாஸ், நியூயார்க் போன்ற இடங்களில் எல்லாம் அவ்வாறான அந்த கான்சுலேட்ஸ் இருக்கின்றன. அவற்றின் மூலம் அது தனக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் பல நகரங்கள் மையப்படுத்தப்படவில்லை அல்லது நகரங்களுக்கு இவை கொண்டு செல்லப்படவில்லை என்பது ஆராயப்பட வேண்டிய விடயமாக தற்பொழுது எடுக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவற்றினூடாக பெறுகின்ற இந்த தொழில் வாய்ப்புகள் அல்லது தொழில் முனைவுகள் இங்கே மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அவை பரந்துபட்ட ரீதியில் விநியோகிக்கப்பட வேண்டிய தேவையின் தாக்கம் என்பது ஒன்றாரியவில் தற்பொழுது பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. அதற்கான ஒரு விரிவாக்கத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையை தான் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதுதான் உண்மையான நிலைமை. பல ஊடகங்கள் தற்பொழுது ஒன்டாரியோ குறித்து தகவல் வெளியிடுகிற பொழுது பல ஊடக நிறுவனங்களுடைய தகவலின்படி பல்வேறு திணைக்களங்களிலும் பல மெஸ் நிலவுவதாக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இந்த சர்வீஸ் ஒன்டாரியோ போன்ற விடயங்களில் குறிப்பாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அது இப்பொழுது வங்கித்துறைக்கும் பரவி இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலமாக தகவல்களை கசிய விட்டு பல்வேறு கொள்ளை சம்பவங்கள், பணப்பறிப்பு, பல விடயங்கள் இவ்வாறு குற்றச்செயல்கள் இடம்பெறுவதற்கு காரணமாக இந்த ஒன்டாரியோ அரசின் கீழ் இயங்கக்கூடிய மிக முக்கியமான திணைக்களங்கள் செயற்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இதில் பணியாற்றுபவர்கள் குறித்த சந்தேகத்தையும் அது எழுப்பியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பலர் 2 வேலைகளை முழு நேரமாக செய்வதையும் கவனித்திருக்கின்றார்கள். அவர்கள் வேலைக்கு செய்வதில்லை என்றும் சில வேளைகளில் ஒரே நேரத்தில் வேலை இடத்தில் இருந்தே இன்னும் ஒரு வேலையை செய்பவர்களாக இருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இது ஒன்டாரியோ அரசின் ஒரு இயலாத தன்மையை வெளிக்காட்டுவதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். இது டக்ஃபோர்டினுடைய இழப்புக்கு ஒரு காரணமாக இருக்குமா? மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழப்புக்கு உரிய காரணமாக இல்லை, அது தொடர்பான நிலைமைகளில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதை கூட இப்பொழுது 3 நாட்கள் கட்டாயமாக வர வேண்டும் அல்லது 3 நாட்களுக்கு மேற்பட்ட நாட்கள் வர வேண்டும் போன்ற பல இறுக்க நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். எனவே அதிலிருந்து மீள்கின்ற ஒரு தன்மையை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றார்கள் என்ற கருத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டாலும் இங்கே நீங்கள் குறிப்பிட்ட தகவல் கசிதல், தகவல் அறிதல் போன்றவற்றிற்காக இங்கே அவர்களால் நியமிக்கப்பட்ட அல்ல அவர்களால் பணிக்கு அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் நன்னம்பிக்கை அல்லது ராஜ துரோகம் என்பவற்றை சாதாரணமாக செய்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது அவர்கள் vulnerable police check என்பது போன்றவை எல்லாம் செய்யப்பட்டால் கூட அங்கே உள்ள நிலைமை என்னவென்றால் அவர் இந்த குற்றத்தில் முதல் ஈடுபடாதவராக கனடாவில் இருக்கின்ற பொழுது அவருடைய சான்றிதழ் என்பது நற்சான்றிதழாக வரும். இருந்த பொழுதிலும் அவர் அவ்வாறான நடவடிக்கைகளில் அதாவது ஊடறுப்பு நடவடிக்கைகள், அதாவது கணினித்துறைகள் மற்றும் தகவல்களை கசிய விடுதல் போன்றவற்றில் மேற்கொள்கின்ற ஊடறுப்புகள் என்பன அவர்கள் தங்கள் தொழில் முனைவரான ஒன்டாரியோ அரசு தங்கள் மீது வைத்திருக்கின்ற அல்லது தங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையை சிதறடிக்கின்றார்கள் என்கின்றதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. அதற்கு காரணமாக அவர்களது மலினமான பணம் பண்ணும் ஆசை இருக்கின்றது என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்தும் இல்லை. இதன் மூலம் பல விடயங்கள் இடம்பெறுகின்றன. இது நிச்சயமாக தற்பொழுது கவனமான ஆராய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இல்லை மறுபக்கமாக ஆமாம், நிச்சயமாக இவ்வாறாக அதாவது ஒரே நேரத்தில் இந்த 2 வேலைகள் அல்லது 2 பணிகளை செய்வது போன்றவை எல்லாம் ஆராயப்படுகின்ற விடயங்களாகவும் அது குறித்து இவ்வாறான மீள் நடவடிக்கைகளுக்குள் ஒன்டாரியோ அரசு வரலாம் என்பது திட்டமிடப்படுகின்ற நடவடிக்கையாகவும் இப்பொழுது இடம்பெறுகின்ற நடவடிக்கைகள், அதாவது ஒன்டாரியோ மாகாண அரசு மாத்திரமல்ல பல மாநகரங்கள் கூட இவ்வாறான திட்டங்களில் முனைப்போடு செயற்படுகின்றன. அதாவது அவர்கள் தங்களுடைய பணிக்கு திரும்ப வேண்டும் போன்ற பல இத்தியாதிகளை கொண்டு வருகின்றன. எனவே இது குறித்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துரைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி.
காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.